அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் திராமிசு கப்ஸ் எப்படி செய்கிறேன்னு தான் நான் சொல்லி தரப்போகிறேன். நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் திராமிசு எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ அதை வச்சு லோ காஸ்ட் மெத்தடில் எப்படி பிஸ்னஸ் செல் பண்ணுறதுக்கு ஈஸி கப்ஸ் ரெசிபி தான் நான் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ அதுக்கு நான் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன், அதோட சுகர், அதோட கஸ்டர்ட் பவுடர் மெட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகினப்புறம் நான் இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்கிறேன். வாட்டர் பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணினா மிச்சம் நல்லா. ஸோ இதை வாட்டர் ஆட் பண்ணி இதேமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணுன்ட்டு ஆட் பண்ணிக்கொள்ளேனும், அது ஆப்ஷன் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதை குக் பண்ணுறதுக்காக வேண்டி இதை மாதிரி பேனில் சரி அப்படி இல்லைன்னா சட்டியில் சரி உங்களுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளேனும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொண்டு வைக்க வேணும், அப்படி இல்லைன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இதை மாதிரி திக்னஸ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் 5 to 8 minutes மாதிரி இப்போது. ஸோ அதை சுற்றி அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி திக் டெக்ஸ்டர் கிடைச்சோன்னே இதை ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கோங்க. கொஞ்சமாக கூல் ஆற விட்டுட்டு நாங்கள் இதை கப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ கஸ்டர்ட் எல்லாமே நல்லா கூல் ஆறிட்டுது. ஸோ இப்போ கப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மில்க் எடுத்துக்கிறேன். மில்க்குக்கு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி மில்க்கை கொஞ்சமாக ஓமாக்கி எடுத்துக்கிறேன். ஸோ அதில் இப்போ திராமிசு ரவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஆல்சோ நான் இந்த கப்ஸ்க்கு அளவு தான் நான் திராமிசு ரவுண்ட்ஸை செஞ்சுக்கிறேன். ஸோ அது சுற்றியுமே உங்களுக்கு இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் வீடியோவில் காட்டிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும் இதை மாதிரி பர்ஃபெக்டான கப்புக்கு செட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு சுகர் ஆப்ஷன் தான், மில்க்குக்கு சுகர் ஆட் பண்ணலாட்டியும் இட்ஸ் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை டிப் பண்ணி கொள்ளலும். மில்க் வார்ம் லேக்கணும், அப்போ தான் திராமிசு பர்ஃபெக்டாக டிப் ஆகி வரும். ஓகே, ஸோ இதை மாதிரி எல்லாமே டிப் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி சைஸில் வேணுமுண்டா அந்த கப் அளவுக்கு உங்களுக்கு திராமிசு ரவுண்ட்ஸாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணி எடுத்தப்பறம் நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஒரு 1 hour மாதிரி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு நான் இதுக்கு டாப்பிங்காக வேண்டி கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொக்கோ பவுடர் சேர்த்து கொஞ்சமாக பீனட்ஸு மெட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பாதாம், கேஷ்யூஸ் அதை மாதிரி எனக்கு சரி ஆட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கொக்கோ பவுடரோட விட்டுறலும். ஸோ நான் இதுக்கு க்ரஷ்ட் பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்சோ கொக்கோ பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சுற்றி இது ஓரம் இல்லாமல் கொஞ்சம் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் செல் பண்ணிக்கிட்டு விஷுவலுக்கு பர்ஃபெக்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கும் திராமிசு கப் செய்கிறதுக்கு ஈஸியாகிக்கும். லோ காஸ்ட் மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு செல் பண்ணிடலாம். பட் இந்த ரெசிபியை யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. பட் ஆல்சோ இதை செல் பண்ணுறதுக்கும் கூட டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். திராமிசு சாப்பிட விரும்புகிறவங்க கூட இதை விரும்பி எடுப்பாங்க. ஆல்சோ செய்கிறதுக்கும் கூட ஈஸி ரெசிபியானது. உங்களுக்குமே இதை செஞ்சு செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த திராமிசு கப்ஸ் எப்படி வந்திக்குதுண்டு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே விளங்கும். ஸோ க்ரீமி அண்ட் ஸ்பாஞ்சி கஸ்டர்ட் திராமிசு கப்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அதோட இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.